அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போது இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்? ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசல்ட் எப்போ வரும்? ஸோ இதுக்கான தகவலாம் நம்ம என்றைக்கு தெரிஞ்சுக்கிறது? செலக்ட் ஆனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இது எல்லா தகவலுமே இதில் ஒரு கேள்வியாகவே இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் வந்து இன்று வெளியாக போகுது மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் செலக்ட் ஆனீங்களா ஆகலையான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸில் வருமா, இல்லை மெயிலில் வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமா உங்களுக்கு அனுப்புவாங்களான்றதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் நம்ம கொண்டு போகணும் அதை பற்றியும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் குறைவான மார்க் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும் அதோட முழு தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான தகவல் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியாக போகுதுன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே முதல்லே சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்போம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணி கரெக்டாக வந்து 20 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ரிசல்ட் வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து கண்டிப்பாக வெளியிட்டே ஆக வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட ரூல். ஓகேங்களா? ஸோ அதுபடி தான் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அப்ளை பண்ணி முடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் நோக்கி தான் போயிட்டுருந்தோம் இல்லையா? இப்போது இன்றைக்கி வந்து மெரிட் லிஸ்ட்டு 1 வந்து இன்றைக்கி வெளியாக போகுது அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த வெப்சைட்டில் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்த உடனே நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி பாப்பப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மெசேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இன்றைக்கி டேட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலர் லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை டச் பண்ணால் இந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை போட்ட உடனே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் செலக்ட் ஆனீங்க, நீங்கள் வந்து என்னைக்கு வரணும், எங்கே வரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்களே இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்த உடனே யாராக்கெல்லாம் அது டவுன்லோட் பண்ண தெரியலையோ நானே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோலேயே நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ வீடியோட கடைசியில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியாக போகுது. இன்றைக்கி இல்லைனா கண்டிப்பாக நாளைக்கு ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்களுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நார்மல் மெசேஜில். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரலன்னு சொல்கிறீங்க. உங்கள் நார்மல் மெசேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நார்மல் மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வராதவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா மெரிட் லிஸ்ட் 1 வரலன்னா மெரிட் லிஸ்ட் 2ல் வரும். அப்படி ஒரு வேளை 2லும் வரலன்னா 3வது மெரிட் லிஸ்ட்டில் வரும். 3வது மெரிட் லிஸ்ட்லேயும் வரலன்னா 4வது மெரிட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மெரிட் லிஸ்ட் வந்து வரும் கண்டிப்பாக. அதனால் வந்து மெரிட் லிஸ்ட்டில் 1லேயே என்னோடய நேம் வரல, ஸோ எனக்கு எஸ்எம்எஸ் வரல, மெயில் வரலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நீங்கள் வந்து கவலைப்பட்டிருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எஸ்எம்எஸ் வந்த உடனே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களால் போக முடியும். ஸோ அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்றைக்கி டேட்டில் வரணும், இன்றைக்கி டேட்டில் என்னென்ன இந்த இடத்துக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு வேளை வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லை, ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை தொலைஞ்சிருச்சோ,
ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக மெயில் மூலியமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. நீங்க வந்து இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு டாக்குமெண்ட்ல என்னென்ன டேட்ல இந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வரணுன்ற மாரி மெயில்லயே உங்களுக்கு வந்து மெயிலும் போட்டுருவாங்க. அதுலயுமே லிங்க் குடுத்துருவாங்க. ஸோ அதுலயுமே உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேள நீங்க மொபைல் நம்பரும் மிஸ் பண்ணிட்டீங்க. என்கிட்ட மெயிலும் பார்த்தீங்கன்னா சரியா வரதில்ல. ஸோ ஏன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பீங்க இல்லையா? மெயிலும் வரல அப்படின்னா, உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்து லெட்டர் மூலியமாவே அனுப்புவாங்க. ஓகேங்களா? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் மூலியமாவே வந்துரும். ஸோ அத வந்து நீங்க கரெக்ட்டான அட்ரஸ் குடுத்துருந்தீங்கன்னா, அந்த அட்ரஸ்க்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் கண்டிப்பா வரும். அந்த லெட்டர நீங்க கண்டிப்பா மஸ்ட்டா வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லெட்டர் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் எஸ்எம்எஸ் மூலியமாவும், மெயில் மூலியமாவும் வந்திருக்கிறதாவும் தகவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கா, வரலையான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இந்த எஸ்எம்எஸ், மெயில் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜில் இருந்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, மினிமம் 96, 97, 98 ஓகேங்களா? ஸோ இந்த 3% இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எம்எஸ் மூலியமாவும், மெயில் மூலியமாவும் வந்திருக்கிறதாவும் தகவல் வந்து குடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்காங்க இல்லையா, இந்த 90, 95, 92 இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் 2ல வரும், மெரிட் லிஸ்ட் 3 அந்த மாரி வரும். ஸோ இப்போ வந்து 96, 95, 97, 98 இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எம்எஸ் மூலியமாவும் மெயில் வந்திருக்கதாவும் தகவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வெளியாக போகுது. அதில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதேமாரி 10 டூ 11 மணிக்குள்ள கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியாகும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவும், மெயில் மூலியமாவும் வந்துரும். நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க நார்மல் மெசேஜ. ஸோ இதுதான். அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நான் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அப்ளை பண்ணும்போது குடுத்திருந்த உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி ஓகேங்களா? ஸோ இத வந்து மஸ்ட்டா கொண்டு போகணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய அ உங்களுக்கு லெட்டர் மூலியமா வருது இல்லையா? ஸோ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இன்னைக்கு டேட்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இன்னைக்கு டேட்ல இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க இல்லையா? கால் லெட்டர். அந்த லெட்டர வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அந்த லெட்டர் இருந்தா தான் உங்கள வந்து உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த லெட்டர வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய 10த் மார்க் ஷீட் ஒரிஜினல். நான் இப்போ எல்லாமே ஒரிஜினல் சொல்றேன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய 10த் மார்க் ஷீட் வந்து ஒரிஜினலு. அதுக்கப்புறம் நீங்க என்ன கம்யூனிட்டிய சார்ந்தவங்களோ, அந்த கம்யூனிட்டியோட ஜாதி சான்றிதழ். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் புக் ஜெராக்ஸு. ஸோ அடுத்தது உங்களுடைய வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கொண்டு போங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாம ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பா மஸ்ட்டா வேணும். அதே மாரி அதில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டேட் இருக்கும் இல்லையா? அது வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சுன்னா, நீங்க புதுசா தான் கொண்டு போகணும். பழசு கொண்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அத வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, கண்டிப்பா அதையும் கொண்டு போங்க. இது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க. இந்த ஒரிஜினலோட சேர்த்து உங்களுடைய ஃபோட்டோ ஒரு 4. அது மட்டும் இல்லாம இதில வந்து இந்த செட்டுல ஒரிஜினல் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, 4 செட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அங்கேயே 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா மஸ்ட்டா நீங்க கொண்டு போகணும். இதெல்லாம் ஏதாச்சும் இல்லன்னா, கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது இருந்தா தான் உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து வீடியோல குடுத்துருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான வீடியோவா இருந்திருக்கு இது. ஸோ அது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்த உடனே கண்டிப்பா நான் எல்லாருக்குமே மீண்டுமே அப்டேட் பண்றேன். அதேமாரி ரிசல்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் பார்க்க தெரியலையோ, அவங்களுக்குமே நான் பார்த்து வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர வந்து டவுன்லோட் பண்ணி குடுத்துர்றேன். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவ வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி, பிப்ரவரில வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து ஒரு 10லேருந்து 20 வேக்கன்சிக்குள்ள வந்து மீண்டும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்தது மக்களே. அது வந்து நெறைய பேர் அப்ளை பண்ணி குடுங்க, அப்ளை பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நான் யாருக்குமே சஜஷன் பண்ணல. நான் அதனால வீடியோவும் போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிறதே 10 வேக்கன்சி தான். ஸோ அதில ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த துறையில இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கிற வேக்கன்சி வேண்டாம். ஸோ அதிகமான வேக்கன்சி இருக்கிறத பார்த்து நான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகைன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்க இப்ப தான் புதுசா வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து முக்கியமான அப்டேட்லாம் குடுக்குறேன். மகிழ்ச்சியான தகவல். ஸோ தேங்க் யூ, வெல்கம்.
எல்லாரும் பாஸ் ஆவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. வராதவங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. வெல்கம்.